அறிவட்டாய நாயனார் இவர் கணம் மங்கலம் என்னும் ஊரில் வாழ்ந்த ஒரு வேளாளர் விவசாயி ஆவார். இவர் சிவபெருமான் மீது அசைக்க முடியாத பக்தி கொண்டவர். இவர் தினமும் தன் வயலில் விளைந்த நெல்லை சிவபெருமானின் அடியார்களுக்கு படைக்கவும் சிவபெருமானுக்கு அமுது படைக்கவும் என்று தனித்தனியாக பிரித்து வைப்பார். அது மட்டுமல்லாமல் தினந்தோறும் அவர் தன் வயலில் விளையும் சிறந்த நெல்லில் இருந்து அரிசியை தேர்ந்தெடுத்து அந்த அரிசியில் செய்யப்பட்ட பலகாரங்கள் வாழைப்பழம் நெய் கரும்பு சர்க்கரை போன்ற பொருட்களைச் சேர்த்து சிவபெருமானுக்கு படைப்பார். இதுதான் அவருடைய முக்கிய தொண்டாக இருந்தது. ஒரு காலத்தில் அந்த பகுதியில் மிக கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. அறிவட்டாய நாயனார் மிகவும் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனாலும் தன் நிலத்தில் கொஞ்சமாக விளைந்த நெல்லை கொண்டு சிவபெருமானுக்கு படைக்கும் தொண்டை மட்டும் அவர் நிறுத்தவே இல்லை. ஒருநாள் அவர் சிவபெருமானுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்திருந்த அந்த பொருட்களில் இருந்த வாழைப்பழத்தில் சில பழங்கள் தரையில் விழுந்துவிட்டன. பழங்கள் தரையில் விழுந்ததை கண்ட நாயனார், ஐயோ, நான் அசுத்தப்படுத்திவிட்டேனே, சிவபெருமானுக்கு படைக்கும் அமுதத்தை வீணாக்கிவிட்டேனே என்று மிகுந்த வருத்தம் அடைந்தார். தானே ஏற்படுத்திக் கொண்ட தொண்டில் ஏற்பட்ட இந்த குறைக்காக அவர் மிகவும் வருத்தப்பட்டு தன் கையில் இருந்த கத்தியால் தன் கழுத்தை அறுத்துக்கொள்ள முயன்றார். அப்போது சிவபெருமான், நில், அறிவட்டாயா, நில் என்று ஒரு ஒலி எழுப்பி கத்தியை பிடித்துக்கொண்டார். அங்கே பார்வதி தேவியுடன் சிவபெருமான் காட்சியளித்தார். உன்னுடைய பக்தி மிகவும் தூய்மையானது. நீ செய்த தொண்டில் எந்த குறைபாடும் இல்லை. சிறு தவறுக்காக உன் உயிரையே மாய்த்து கொள்ளாதே என்று கூறி அவருக்கு அருள்பாலித்தார். அறிவட்டாய நாயனார் தான் தினமும் செய்யும் தொண்டில் எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்பதில் எவ்வளவு உறுதியோடும் பக்தியோடும் இருந்தார் என்பதை இந்த கதை நமக்கு காட்டுகிறது. சிவபெருமான் அவருக்கு முக்தி அளித்து தம் உலகிற்கு அழைத்துச் சென்றார்.